எப்பவும் போலவே இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு தொன்னை பிரியாணி, அதுவும் காளானை வச்சு செய்யலாமா? இதுக்கு ஒரு பவுலில் நான் 2 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேன். மேக்னீஷியம், கொஞ்சமாக கர்டு, சில்லி பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, ஒரு அரை வெங்காயம், 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம இதை அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ அப்படியே சைடில் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஓல் ஸ்பைசஸ் எல்லாம் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். என்னென்னங்கிறத நான் ஃபஸ்ட் கமெண்டில் கூட பின் பண்ணுறேன், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கிறோம். வணக்கினதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஆல்ரெடி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வணக்கி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்குங்க. வணக்கினதுக்கப்புறம் காளான் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமேட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணி நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் எடுத்து பாருங்கள். கர்நாடகா ஸ்டைலில் ஒரு தொன்னை பிரியாணி. இதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.